இது வாரம் சினிமா காரசாரம். இந்த வாரம் சினிமாவில் நடந்த காரசாரமான சில விஷயத்தை தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆக்டர் சூர்யாவோட ரெட்ரோ இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்குங்க. சும்மா கிளாசிக்கா இருக்கு. பல கெட்டப்ல சூர்யா வராரு. பார்க்கவே பக்காவா இருக்கு. கண்டிப்பா இந்த படத்தோட எதிர்பார்ப்பு இன்னுமே அதிகமா இருக்குங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாஸ்ட் ஒரு டெக்கேடா ஆக்டர் சூர்யா நடிச்ச எந்த ஒரு படமும் சூர்யா ஃபேன்ஸ் தியேட்டர்ல போய் செலிப்ரேட் பண்ற மாதிரி அமையலங்க. அது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி கண்டிப்பா இந்த ரெட்ரோ படம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கு, ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கு, அதே நேரத்துல லவ் இருக்கு, ஸ்டோரி இருக்கு. கண்டிப்பா இந்த படம் ஹிட் ஆகும் அப்படின்னு எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு இருக்கு. மே 1 கண்டிப்பா இந்த படத்தோட ரிசல்ட் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். தக் லைஃப் கமல்ஹாசன் எஸ்டிஆர் இவங்க காம்போல மணிரத்னம் டைரக்ட் பண்ண ஒரு படங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிருக்கு, ஜிங்கிச்சா அப்படின்ட்டு. இந்த பாட்டை நம்ம கமல்ஹாசனே ரைட் பண்ணிருக்காரு. ஏஆர் ரகுமான் வேற லெவல்ல மியூசிக் போட்டிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் டைம் மணிரத்னம் அண்ட் கமல்ஹாசன் காம்போல நம்ம உலக நாயகன் டான்ஸ் பண்ணிருக்காருங்க. சின்னதா ஒரு ஹூக் ஸ்டெப் போட்டாலுமே பார்க்க பக்காவா இருக்கு. பக்கத்துல நம்ம ஸ்டைலிஷ் எஸ்டிஆர் வேற இருக்காரு. அவருமே சும்மா கிளாசிக்கா டான்ஸ் ஆடுறாரு. இந்த படத்தோட எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. நீங்க ஃபர்ஸ்ட் சிங்கிள் பார்த்திருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிருங்க. ரெட்ரோ இந்த படத்தோட ஆடியோ லான்ச் பயங்கர கிராண்டா நடந்ததுங்க. நம்ம சூர்யா இதுல பாக்குறதுக்கு அவருக்கு வயசு 50 கடந்துருச்சாங்க. ஆனா பார்க்க இன்னுமே 25 மாதிரி இருக்காரு. சும்மா கெத்தா மாசா இருக்காரு. எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா ஆடியோ லான்ச் நடத்த முடியுமோ அந்த அளவுக்கு பயங்கரமா நடித்திருக்காங்க. வர மே 1 படம் ரிலீஸ் ஆக போகுது. சோ எல்லாரும் வெயிட் பண்ணுவீங்க. நான் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்டர் சூரி இவரோட மாமன் படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிருச்சாங்க. இந்த படம் மே 16 ரிலீஸ் ஆக போகுது. இது கூட இன்னொரு அப்டேட் வந்திருக்குங்க. நம்ம ஆக்டர் சூரி எங்க இருந்தா ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்றாரு தெரியல. ஒரு அடுத்த படத்தோட அப்டேட் ஒன்னு வந்திருக்கு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்திருக்குங்க. இந்த படத்தோட பேர் மண்டடி அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. டைட்டில கேக்குறப்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இது மட்டும் இல்லாம ஒரு பெரிய க்ரூவே அந்த போட்டோல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நம்ம ஆக்டர் சூரி கபடி விளையாடுற மாதிரி ஃபர்ஸ்ட் லுக் வந்திருக்குங்க. சூரி எங்க இருந்தாப்பா ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்றாரு, இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு எல்லாருமே புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ண போறா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி செல்ஃபி அப்படின்ற படத்தை டைரக்ட் பண்ண மதிமாறன் புகழேந்தி தாங்க இந்த படத்தை டைரக்ட் பண்ண போறாரு. ரொம்ப வருஷம் கழிச்சு ஆக்டர் சுந்தர் சி, வைகை புயல், வடிவேல் இவங்க காம்போல ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட ட்ரெய்லர் ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிருச்சு. படத்தோட பேர் கேங்கர்ஸ். இந்த படம் வர 24 தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுதுங்க. பட ட்ரெய்லர் பாக்குறப்ப கண்டிப்பா பயங்கர என்டர்டைன்மெண்டா காமெடியா இருக்குன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த படத்தை நம்ம சுந்தர்சியை டைரக்ட் பண்ணி அவரே படத்தில் நடிச்சிருக்காரு. அவரு படம்னா கண்டிப்பா மினிமம் கேரண்டி பிலிம் தாங்க. கண்டிப்பா தியேட்டர்ல போய் பார்க்கலாம். ஆக்டர் சிபிராஜ் இவரோட 10 hours அப்படின்ற படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை இளையராஜ் கலிய பெருமாள் அப்படின்ற டைரக்ட் பண்ணிருக்காரு. கே சுந்தரமூர்த்தி அப்படின்ற ஒரு மியூசிக் போட்டிருக்காரு. ஒரு 10 மணி நேரத்துக்குள்ள நடக்கிற ஒரு கதை தாங்க இந்த படம். ஒரு பஸ்ல ஒரு மர்டர் நடக்குது. அந்த மர்டரை யார் பண்ணா, எதுக்காக பண்ணா அப்படின்றது இந்த படத்தோட கதை. சஸ்பென்ஸ் த்ரில்லரா இருக்கு. படம் கண்டிப்பா ஒன் டைம் தியேட்டர்ல பார்க்கலாம் அப்படின்றது எல்லாருமே சொல்றாங்க. நீங்க இந்த படத்தை பார்த்திருந்தா எப்படி இருந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிருங்க. இது மட்டும் இல்லாம 20 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஏப்ரல் மாசத்துல தளபதி விஜய் நடிச்ச சச்சின் படம் ரிலீஸ் ஆச்சுங்க. 20 வருஷத்தை முன்னிட்டு இப்ப இந்த படம் தியேட்டர்ல ரீ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஃபேன்ஸ் தியேட்டர்ல போய் ஒவ்வொரு மொமெண்ட்டையும் பயங்கரமா என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைக்கிறாங்க, இன்ஸ்டாகிராம்ல வைக்கிறாங்க. நீங்க சச்சின் படத்துக்கு போனீங்களா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிருங்க. இது மட்டும் இல்லாம உலக நாயகன் கமல்ஹாசன், ஜிவிஎம் இவங்க காம்போல வேட்டையாடு விளையாடி இந்த படமும் இந்த வாரம் ரீ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கண்ணு ஒண்ணு கேட்டியாமே அப்படின்ற டைலாக் அவசரமே நிறைய பேர் இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்த்து ஸ்டேட்டஸ் வச்சிட்டு இருக்காங்க. இதே மாதிரி வார சினிமாக்கார சார் நீங்க பார்க்கணுமா, நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிருங்க. பட்டா